எவ்ரிவன். இப்போ யூனிட் 1ஓட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கொஷின் பார்க்குறோம். இது 2 சப்டிவிஷனாக கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இது ஒரு 7 மார்க்கு. என்னென்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டியூரிங் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது தான் இந்த கொஷின். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்னன்னு எழுதிடுறோம். எழுதிட்டு டியூரிங் த 18 to 19th century அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. அப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. எதுக்குன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட டெக்னாலஜியை அப்கிரேட் அண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அப்டேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா டியூரிங் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போது ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாங்க. எப்படின்னா பிரிட்டன் கிட்ட இருக்க மாதிரி. ஏன்னா பிரிட்டன் அப்போவே ஒரு ஸ்ட்ராங் எம்பையராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லா டெக்னாலஜியும் இருந்தது. ஆனால் பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் டெக்னாலஜியை மற்ற கண்ட்ரியோட ஷேர் பண்ணுறதை அவங்க பெருசாக விரும்பலை. அதனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் ஃபாரின் டெக்னாலஜி. அவங்க ஃபாரின் மிஷின்ஸை இம்போர்ட் பண்ணி வாங்கி அதை ஒவ்வொரு பார்ட்டாக கழட்டி அனலைஸ் பண்ணுறது மூலிமா அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெக்கானிசம் டிசைன் என்ன, அசம்பிளி ப்ராசஸ் என்ன, ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு அனலைஸ் ப்ராசஸ். ரெண்டாவது ரீப்ரொடியூஸ். அந்த அனலைஸ் மூலியமாக ரெப்ளிகா டிசைனை ரெப்ளிகா பண்ணாங்க. அப்புறம் அந்தந்த என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான லோக்கல் வெர்ஷனை க்ரியேட் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸ்பென்சிவான மெட்டீரியலுக்கு பதிலாக ஒரு சீப் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது மூலயமா அதோட காஸ்ட் கம்மியாச்சு. அப்புறம் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நியூ இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் அவங்க ஒவ்வொரு டைமும் அந்த மிஷினை ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ வெளியேருந்து வராமல் அவங்களோட ஓன் இன்ஜினியர்ஸையே ட்ரெயின் பண்ணாங்க. இது மூலயமா மோர் எஃபிஷியண்ட்டான இன்ஜின்ஸ், பெட்டர் ஃபேக்ட்ரி மிஷின்ஸ், இயர்லி ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் நமக்கு கிடச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட டெக்ஸ்டைல் மிஷின், அதாவது என்னென்னா ஸ்பின்னிங் ஜென்னி அப்புறம் பவர் லூம்ஸ் எல்லாம் வாங்கி ஒவ்வொரு பார்ட்டாக கழட்டி அவங்களோட ஓன் டெக்ஸ்டைல் மிஷினை அவங்களோட அமெரிக்காலேயே க்ரியேட் பண்ணாங்க. அப்புறம் அதிலேருந்து அவங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை அவங்களே பில்டு பண்ணிக்கிட்டாங்க. இந்த மைண்ட் மேப் பார்த்திங்கன்னா புரியும். எக்ஸிஸ்டிங் மிஷினை வாங்குகிறோம், இம்போர்ட் பண்ணுறோம், அதை டிஅசெம்பிள் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். அந்த அனலைசிஸில் இருந்து இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெக்கானிசம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம ஒரு ரீக்ரியேட் பண்ணுறோம், டிசைனையும் ப்ளூ பிரிண்ட்டையும் ரீக்ரியேட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது மூலயமா நம்ம காஸ்ட்டு அப்புறம் எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராசஸை கொண்டு வரலாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலயமா. இதுதான் ஃபஸ்ட் கொஷின். இப்போ செகண்ட் 7 மார்க் பார்க்குறோம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டியூரிங் வேர்ல்டு வார் 2, கோல்டு வார் அண்ட் பியாண்ட். அதுதான் இந்த கொஷினு. ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்னென்னு இதுலேயும் எழுதிட்டு வேர்ல்டு வார் 2 அப்போவும் கோல்டு வார் அப்போவும் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அந்த டைமில் ஒரு பவர்ஃபுல் டூலாக மாறிச்சு. எதுக்குன்னா மிலிட்ரி, ஏரோஸ்பேஸ்லலாம் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் டூலாக மாறிச்சு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் 2னா என்னென்னா 1939லேருந்து 1945 வரைக்கும் இந்த வேர்ல்டு வார் 2 நடந்தது. எதுக்காக அப்படின்னா இந்த பவர்ஃபுல்லான நேஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ரஷ்யா, அமெரிக்கா, அப்புறம் பிரிட்டன், இவங்கெலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸையும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் மாதிரியான நாடுகிட்ட ஒரு வார் நடத்துனாங்க. அதுதான் வேர்ல்டு வார் 2. இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு டெட்லியஸ்ட் வார். ஏன்னா அப்போ தான் வெப்பன், ஏர்க்ராஃப்டோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட வெப்பனை இவங்க கேப்சர் பண்ணிட்டு அதை டிஅசெம்பிள் பண்ணி அவங்களோட கண்ட்ரிக்கான வெப்பனை அவங்களே க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மனோட V2 ராக்கெட்டை அமெரிக்கா கொண்டு போய் அவங்களோட கண்ட்ரிக்கு தேவையான ஏர்க்ராஃப்ட் ராக்கெட்டை க்ரியேட் பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் 2 அப்போது. கோல்டு வார்னால் என்னென்னா இங்கே டேரெக்டாக எந்த வாரும் நடக்கலை. அதுக்கு பதிலாக அமெரிக்காவும் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா யார் அவங்கெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு போட்டி போடுறாங்க. எங்கெங்கன்னா ஸ்பேஸ் போகிறது, யார் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போகிறது, யார் அதிகமாக குழி தோண்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜிக்கலாக கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு போட்டி போட்டாங்க. அதில் எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் ஆச்சு அப்படின்னா
ரஷ்யா அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவுல தானே நடந்தது. யுஎஸ்ஏ போய் ரஷ்யாவோட ஏதாவது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு அவங்களோட அத வந்து அவங்களே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. அமெரிக்கா போய் ரஷ்யாவோடது பண்ணுறது, ரஷ்யா போய் அமெரிக்காவோடது பண்ணுறது. அந்த மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவோட V29 பாம்பரை வந்து 24 பாம்பர்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ணாங்க. அதுவே யுஎஸ்ஏ என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவோட MiG-15ங்கிற ஜெட் எடுத்து அவங்களோட ஓன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை வந்து அப்கிரேட் பண்ணாங்க. பியாண்ட் கோல்டு வார் அப்படின்னா, ஆஃப்டர் த கோல்டு வார் அப்பையில் இருந்து இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும் எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை வந்து வெறும் மிலிட்ரி அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சாஃப்ட்வேரு, ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, ஆட்டோமொபைலு, இதில் கன்சியூமர் ப்ராடக்ட்லலாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மூலயமா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம், என்ஷோர் கேப்பபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வரலாம். அப்புறம் வந்து இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸ்மார்ட் ஃபோனோட மைக்ரோ சிப்பு இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது மூலிமா அதோட ஆர்கிடெக்சர் அண்ட் ஆப்டிமைஸ் ஹார்ட்வேரை வந்து நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இதுதான். அப்புறம் வந்து ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்லாம் இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்டோட பார்ட்டை வந்து ஃப்யூச்சர் பிளான்ஸ்க்காக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ரெண்டும் தான். ஃபஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி யூஸ் ஆச்சு, அப்புறம் வந்து வேர்ல்டு வார் 2 கோல்டு வார் அப்போ எப்படி ப்ரெசென்ட் வரைக்கும் எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் ஆச்சுன்னு சொல்லி எழுதினாலே போதும். இது மேக்ஸிமம் ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். நீங்களே ஒரு டைம் பார்த்தாலே போதும். இல்லைனா இந்த வீடியோ கேட்டு இதுலேருந்து கதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷினுக்கு ஸ்டே டியூன் வித் டெக் பீஸ் லேப். தேங்க்யூ.